ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணது பார்த்தீங்கன்னா ஆகாஷ் தான். ஆல்ரெடி பேக் டெஸ்ட்லாம் பண்ணியாச்சு, நல்லாவே ஒர்க் ஆகுது. சரியா, இதில் என்னன்னா நமக்கு சிக்னல் கேண்டில் ஜென்ரேட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். டைம் ஃப்ரேம் ஃபஸ்ட்டு, இதோடைய டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான். உங்களுக்கு சிக்னல் எங்கே வரணும்னா கண்டிப்பாக 5 மினிட்ஸில் தான் வரணும். அதில் எந்த சேஞ்சுமே கிடையாது. இதை கொண்டு போய் மாற்றி மாற்றிலாம் அப்ளை பண்ணாதீங்க. ஜஸ்ட் சிக்னல் வர வரைக்கும் 5 மினிட்ஸ்லேயே உட்காரும். அந்த சிக்னல் அப்படின்னா என்னென்னா, இப்போ மார்க்கெட் வந்து மேலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கு. நமக்கு சிக்னல் எப்படி இருக்குன்னா ரெட் கலரில் இருக்கும். சாரி, கேண்டில்ஸ் எல்லாமே ரெட் கலரில் இருக்கும். எல்லாமே ரெட் கலரில் இருக்கும். லாஸ்ட்டாக இங்கே வந்து பேண்ட் வருது அப்படின்னா, இந்த கிரே பேண்ட் வருது அப்படின்னா, அப்போ என்ன கலரில் மாறும்? கிட்ட வந்து நமக்கு ஒரு கலர் சேஞ்சஸ் கொடுக்கும். அந்த கலர் எப்படி வேணால் இருக்கலாம், என்னவா வேணால் இருக்கலாம். 2 கேண்டில் நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று பர்பிள் கேண்டிலாக வரலாம், அப்படி இல்லை அக்ரெசிவாக மூவ் இருக்குன்ற போது அது ப்ளூ கேண்டிலாக கூட வரலாம். ஸோ இது வரைக்கும் ரெட்லேயே இருந்தது, திடீர்னு ஒரு கலர் சேஞ்ச் கொடுத்துருக்கு. அதுதான் சிக்னல் நமக்கு. அதாவது நமக்கு இப்போ வேலை செய்ய போகிறோம், அவ்வளோதான். அது வரைக்கும் ரெட்லேயே இருந்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? சும்மா இருப்போம், எந்த வேலையும் செய்ய மாட்டோம். சிக்னல் வந்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேலை செய்ய போகிறோம் அர்த்தம், அவ்வளோதான். அப்போ இந்த சிக்னல் வந்துருச்சு அப்படின்னா பர்பிள் வரலாம், ப்ளூ வரலாம். இப்போ நமக்கு இங்கே செல்லு தான் பார்க்குறோம், செல் லொக்கேஷனில் இந்த சிக்னல் வருது அப்படின்னா நம்ம செல் பார்க்குறோம் அப்படின்னா, இந்த சிக்னல் கேண்டில் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் டைம் ஃப்ரேமை ஷிஃப்ட் பண்ணுறோம். 3 மினிட்ஸ்க்கு போகிறோம். 3 மினிட்ஸ்க்கு போயிட்டு செல்லுக்கான டைரக்ஷன் இப்போ இது அப்படியே வந்து 3 மினிட்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது அப்படியே ஜூம் பண்ணுவோம். 3 மினிட்ஸில் எப்படி இருக்கும்? அங்கே இப்படி இப்படி இறங்கி வந்துட்டு இருக்கோம், இப்படி ஏறி ஏறி போயிட்டு இருக்கோம் இல்லையா? இப்படி இருக்கும். அங்கே என்ன கலரில் இருக்கும்னா அங்கேயும் ரெட்லேயே தான் இருந்திருக்கும். ரெட்லேயே இருக்கும். இந்த இடத்துல ப்ளூவாக மாறி இருக்குமோ ஆகாஷ்? சார் இப்படி இறங்குனது ரெட்ல இருக்கும், ஏறினது ப்ளூல இருக்குமா? எப்படி இருக்கும் 3 மினிட்ஸில்? இல்ல சார், ரெட்ல தானே சார் இருக்கும். ரெண்டு ரெட்ல இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பர்பிள் மாறி இருக்கலாம். அங்க நமக்கு ஒரு பிளாக் மாதிரி கிடைக்கும் சார், நம்ம ஈசிஆர்ல என்ட்ரி கிடைக்கும் அந்த இடத்துல. அதுக்கப்புறமா நமக்கு இப்போ திரும்பவும் இங்கே எங்கே ஸ்ட்ராங்காக ரெட்டுக்கு மாறுதோ அங்கே நமக்கு என்ட்ரி போட்டிருக்கும். அதாவது இந்த இடத்துல 5 மினிட்ஸில் சிக்னல் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்து என்ன நடக்கணும்னா மார்க்கெட் இறங்க ஆரம்பிக்கும். அடுத்து ரெட்டுக்கு இறங்க ஆரம்பிக்கும் இல்லையா? இந்த ரெட்டு இறங்கி இதை தாண்டி கீழே க்ளோஸ் பண்ணி இதுக்கு அடுத்த ரெட்டு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து எடுக்கிற வரைக்கும் நம்ம ஈஸியாக செட்டப் இந்த இடத்துல அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த இடத்துல கிடைக்கிற ஈஸியாக செட்டப்பை அப்ளை பண்ணுறோம். இந்த இடத்துலயே நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ரெட்டு கிடைக்கும், அதுக்கு அடுத்து ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைக்கும், அதுக்கு அடுத்த ரெட்டில் நாம் என்ன பண்ணுறோம்? இந்த என்ட்ரியை நாம் எடுத்துடுறோம், அவ்வளோதான். என்ன அட்வான்டேஜ் இதில் அப்படின்னா நமக்கு என்ட்ரி முன்னாடியே கிடைக்குது, ஸ்ட்ராங்காக கிடைக்குது. இன்னொரு விஷயம், இது எங்கே தெரியுமா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? ஒரு சில என்ட்ரி நீங்கள் 3 மினிட்ஸில் என்ட்ரி போயிருப்பீங்க, ஆனால் 5 மினிட்ஸில் கலரே சேஞ்ச் ஆகாமல் ஸ்டில் அப்படியே அதே கலர்லேயே உட்காந்துட்டு இருக்கும். அது எந்த இடத்துல நடக்கும்னா பேண்ட் பிரேக் அவுட்டில் நடக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? 3 மினிட்ஸோட பேண்ட் பிரேக் அவுட்டில் நீங்கள் அப்படி போகிறீங்க அப்படின்னா 5 மினிட்ஸில் ஸ்டில் ப்ளூவாகவே இருக்குது, ஆனால் 3 மினிட்ஸில் மட்டும் ரெட்டில் பேண்ட் பிரேக் அவுட் ஆகுதுன்னா அந்த என்ட்ரி ஃபெயில் ஆகிடும். அது ஃபெயில் ஆகிறதுக்கு ரீசன் 5 மினிட்ஸில் சிக்னலே வராதது தான். ஒருவேளை அது பேண்ட் பிரேக் அவுட் நடக்கிற இடம் தான் உண்மையிலேயே அப்படின்னா அந்த 5 மினிட்ஸில் நமக்கு அதுக்கு சிக்னல் கொடுத்துருக்கோம். அட்லீஸ்ட் நமக்கு செகண்ட் லெக்லேயாவது அந்த பர்பிள் கலரோ ப்ளூ கலரோ வந்திருக்கும். வந்ததுன்னா 5 மினிட்ஸ்லேயே ரெடி ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம 3 மினிட்ஸில் போய் எடுக்கலாம். இப்போ நம்ம ஜஸ்ட் பவுன்ஸுக்கு பார்த்துருக்கோம். புரியுதா இந்த செட்டப்? புரியுதா? இன்னைக்கு நடந்த விஷயத்தை அப்படியே பார்ப்போம். இன்னைக்கு என்ன நடந்தது? இன்னைக்கு எக்ஸாம்பிள்லேயே பிரேக் அவுட்க்கும் பவுன்ஸுக்கும் கரெக்டாக இருக்குது சார். இன்னைக்கு இருக்குது. ஸோ இந்த இது அப்படியே ஸோ இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மாஸ்டர் என்கிட்ட பழசு இல்லையே, புதுசு தான் இருக்குது. சரி, ஓகே.
ஸோ இன்றைக்கி நாம என்ன பண்ணோம், 5 மினிட்ஸில் உக்காந்துட்டு இருக்கோம். மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா, இங்கேருந்து ரெட்லேயே வந்துச்சு, திரும்ப அப்படியே ஏறிச்சு, இறங்குச்சு, திரும்ப ஏறி சிக்னல் ஜென்ரேட் பண்ணிடுச்சு. இப்போ நமக்கு என்ன வேலை, இதுக்கப்புறம் ரெட் எங்கேயாவது கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம என்ட்ரி போகிறோம், அதான வேலை. அது எந்த சந்தேகமும் இல்லை இல்லையா? பட் இந்த கேண்டில் சிக்னல் ஜென்ரேட் பண்ணிடுச்சு. சிக்னல் கேண்டில் பர்பிளாக மார்க் பண்ணுறேன். இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த கேண்டில்லேருந்து நம்ம என்ட்ரி பார்க்க போகிறோம். இந்த கேண்டில்லேருந்து என்ட்ரி பார்க்க போகிறோம். பட் இன்னைக்கு நமக்கு என்ட்ரி கிடைக்கல. 3 மினிட்ஸ் என்ட்ரி ரொம்ப லேட்டாக தான் கிடைச்சது. இந்த கேண்டில் தான் என்ட்ரி பார்க்குறோம், மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ என்ட்ரி நமக்கு இது ஒருவேளை ரெட் டு ரெட்டாக கம்ப்ளீட் ஆயிருந்ததுன்னா இங்கே என்ட்ரி போட்டிருக்கும். புரியுதா எப்படி பார்க்கணுன்ட்டு? ஓகே சார். அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே என்ன நடந்திருக்கு, இவ்வளோ தூரம் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, ஃபுல்லாக ப்ளூ ஆயிடுச்சு, ப்ளூ இருக்கு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் பவுன்ஸுக்கு நமக்கு என்ன கொடுக்குது, என்ட்ரி கொடுக்குது பைக்கு. இப்போ இதுக்கு அடுத்து திரும்ப வந்து க்ரீனாக மாறுச்சு அப்படின்னா என்ட்ரி. பட் இதுலேயே என்ட்ரி இங்கேயே கிடச்சிருச்சு. இது 3 மினிட்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி வந்திருக்கும் உங்களுக்கு. இந்த என்ட்ரி பெட்டராக இல்லை, இன்னும் நல்ல என்ட்ரி தான் காட்டுறாங்க. எதாவது காசு காட்டலாம் சார். அந்த நியூஸ் கேப்ல கொடுக்கலாம், நேற்றுக்கு நியூஸ் டைம்ல. இதுவா? ஆமாம் சார். இந்த பவுன்ஸ், இது பவுன்ஸ் சிக்னலே வந்துருச்சு இல்லையா? இது எப்படி காட்டுறது? அடுத்த கேண்டில் மார்க் பண்ணா அங்க 3 மினிட்ஸ்ல என்ட்ரி. ஆமா, 3 மினிட்ஸ்ல இது அடுத்தடுத்து கம்ப்ளீட் ஆயிருந்தது. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் சிக்னல். இப்போ இந்த இடத்துல அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம் மாறி மாறி. இது வந்து ஃபர்ஸ்ட் லெக்கு. செகண்ட் லெக்குக்கு என்ன ஆயிடுச்சு, இங்கே ஒரு சிக்னல் கொடுத்துச்சு. இது நீங்கள் பை தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக இது இல்லை, நம்ம பார்த்த ஸ்கிரிப்ட் யூரோ யூஎஸ்டி அதுதான் நேற்று என்ட்ரி போட்டிருந்தோம். நீங்கள் யூஎஸ்டி பார்த்துருந்தீங்களா? இல்லை இல்லை, யூரோ யூஎஸ்டி பார்த்துருந்தோம். அதான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இதோ இங்கே என்ன நடக்குதுன்னா, இங்கே என்ன நடந்திருக்கு, ப்ரீவியஸ் டே லோ இங்கே இருக்கா, இந்த இடத்துல இருக்கும். ப்ரீவியஸ் டே லோ இங்கே இருக்கும். ஒரு நிமிஷம், ஒரு கால் ஒன்று பேசிட்டு வந்துட்டுமா? ஓகே சார். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இடத்துல நேற்று எத்தனை பேர் ரீசனோட பை பார்த்தது? பை பார்த்தீங்களா? அந்த டைமில் இல்லை சார். டைமில் இல்லையா? 6 மணிக்கு. ஆமாம், 6 மணிக்கு மேலே தான் சார். என்னன்னா 15 மினிட்ஸில் டைவர்ஜன்ஸோட டேலோ பேட்டர்ன் கார்ட் ஆஃப் ஃபுட்டு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன். ஸோ கேண்டில் வந்து ஸ்டார்ஸ் எல்லாமே இருந்துச்சு நமக்கு. ப்ளஸ் இந்த ஸ்கேல்ப் மாஸ்டர் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களா, ஸ்டாப் அண்ட் பாக்ஸோடைய கலர் மாறி மாறி இருக்குது, தெரியுதா? கிரேல இருக்குது, க்ரீனில் இருக்குது, ரெட்டில் இருக்குது. ஸோ க்ரீனில் இருந்ததுன்னா நீங்கள் பை பார்க்கணும். மெயினாக பைக்கு செட்டப் கிடைக்குதுன்னா எடுங்க. ரெட்டில் இருக்குன்னா செல் பார்க்கணும். இந்த மாதிரி இங்கே ரெட்டில் இருக்கா, அங்கே அடுத்த லெவலில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அது அடுத்த லெவலில் பண்ண முடியல, அது ஆகாது. இது அப்படி தான் வரும். புரியுதா? இங்கே செல் பார்த்தா செல் கிடைக்கும், இங்கே பை பார்த்தா பை கிடைக்கும். மோஸ்ட்லி இது கிடைக்கும். அதால் கலர் கெஸ் பண்ண முடியாதனால நார்மலாகவே நமக்கு கிரே பாக்ஸ் சேவாக தான் இருக்கும். ஓகே சார். சரியா? இது மாதிரி ப்ளூ க்ரீன் மாறி மாறி காட்டும். அது காட்டுற டைரெக்ஷனுக்கு ட்ரேடை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எப்பயாவது சில டைம் அது என்ட்ரியே கொடுக்காது போயிடும், அது பிரச்சனை இல்லை நமக்கு. சொல்கிறேன். இப்போ என்னென்னா இதில் வருவோம். இஎம்ஐயில் ஆஃப் பண்ணிடலாம். இஎம்ஐ எங்கே இருக்குன்னு தெரியலையா? ஐயோ, ஆஃபில் தான் இருக்குது. ஆனால் சரி, இப்போ நமக்கு இங்கே பை பார்க்கணும் இல்லையா? பை தான் பார்த்துட்டு இருக்கோம். பை பார்த்துட்டு இருக்கும்போது இப்போது எது சிக்னல் உங்களுக்கு இதில் 15 மினிட்ஸாக சிக்னல் இல்லை. நம்ம அந்த டைமில் உட்கார மாட்டோம். 5 மினிட்ஸ் தான் நான் பார்க்க போகிறோம். 5 மினிட்ஸில் உட்காந்துருக்கோம். இப்போ பைக்கான சிக்னல் எங்கே வந்திருக்கு உங்களுக்கு? ஃபஸ்ட்டு கேண்டில் எது சிக்னல் கேண்டில் வந்திருக்கு இதில் சொல்லுங்கள். டைம்
அப்படியே ஒரு கேண்டில் மூவ் பண்ணிட்டே வரும். அந்த கேண்டில் இந்த வரும்போது பர்பிள் கலர் ப்ரோ. ஃபர்ஸ்ட் பர்பிளா செகண்ட் பர்பிளா ம் ஃபர்ஸ்ட் பர்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் பர்பிள். நமக்கு வேலை ஸ்டார்ட் பண்ண சொல்லிடுச்சு. இப்போ இந்த ம் கேண்டிலுக்கு அப்புறம் நம்ம இது அடுத்து இந்த கேண்டில் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம 3 மினிட்ஸே போகணும், அது வரைக்கும் போகக்கூடாது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ம் 3 மினிட்ஸ் இந்த லைன்ல இருந்தா 17:35 இருந்தால் நம்ம 3 மினிட்ஸ் போக போகிறோம். அப்போ ம் பைக்கு அங்கே 3 மினிட்ஸ் என்ட்ரி வருதான்னு பார்க்கணும். அவ்வளோதான். பைக்கு வருதான்னு பார்க்கணும். பைக்கு வந்திருக்கு. எப்படின்னா இந்த 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 இண்டிகேட்டர் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் வந்து டார்க் கேண்டல்லாம் காட்டாது. பட் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுல டார்க் கேண்டல்ஸ்லாம் காட்டும். பைக் என்ட்ரி வந்திருக்கா? ம் அவ்வளோதான். கண்ணை மூடிட்டு ஆகாஷ் இந்த இடத்துல பை அடிச்சிருவார். இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடச்சதுக்கப்புறம் ரீடெஸ்ட்டில் பையை போட்டு ஸ்டாப் லாஸை தூக்கி எங்கே ஆகாஷ் இது கீழே போட்டுருவாங்கல்ல. ஆமா சார். அந்த கேண்டில் முடிஞ்ச உடனே தானே சார் நம்ம பையின்னு கன்ஃபார்ம். ஆமாம். இந்த அதாவது நாம் பார்க்கும்போது மார்க்கெட் இந்த ரெட் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, மார்க்கெட் அப்போ தான் இந்த கேண்டில் இப்படி தான் இருக்கும். இப்போ எப்படி உங்கள் கணக்கு தெரியுது? இப்படி தான் ரன் ஆகிட்டு இருக்கும். இதுக்கு அடுத்த கேண்டில் இப்படி வரும். இதுக்கு அடுத்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடச்சிச்சு. அப்போ ஆக பை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு 3 மினிட்ல. 5 மினிட்ஸ் சிக்னல் கிடச்சிருக்கு, 3 மினிட்ல பை கன்ஃபார்ம் ஆயிருக்கு. புரியுதுங்களா ஸ்டெப்பு? ம் ப்ரோ, சப்போஸ் நமக்கு அந்த சிக்னல் கேண்டில் கிடைக்காமலே அந்த ப்ளூ கலர் மாறிச்சுன்னா நம்ம அந்த அந்த ஸ்பேஸ் மட்டும் விட்டுறணும் கரெக்டா, என்ட்ரி போகாம. எங்க சிக்னல் அங்கேயா? இல்ல, அங்க வந்து இல்ல உங்களுக்கு சிக்னல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பர்பிள் கலரும் ரெட்ல இருந்து பர்பிள் வந்துச்சுன்னா அது ப்ளூ தான் நம்ம கணக்கு. நீங்க 5 மினிட்ஸ் தானே கேக்குறீங்க. 5 மினிட்ஸ்ல அதுல ப்ரோ அப்படியே 5 மினிட்ஸ் போங்களேன். 5 மினிட்ஸ் போகும்போது அதுக்கு லெஃப்ட் சைட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த ப்ளூ கலர்ல கொஞ்சம் கேண்டில்ஸ் இருக்குல்ல. இருங்க போயிடலாம். இந்த ஸ்பேஸ் தான். இப்போ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெட் டு ப்ளூ அப்படி இருக்குல்ல. இப்போ நமக்கு ஆனா பர்பிள் கலரே வரல. ஸோ பர்பிள் கலர் வரணும்னா நம்ம அந்த ஸ்பேஸ் எடுக்காம விட்டுறணும் தானே? இல்ல இதுவும் சிக்னல் தான். நமக்கு ரெட்ல இருந்து ப்ளூவோ ரெட்ல இருந்து பர்பிளோ தான் சிக்னல். ஓகே ஓகே. அது பார்ப்போம். பட் நம்ம என்ன இங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ணா நம்ம டைமிங்ல அந்த என்ட்ரி பார்க்குறோம். அவ்வளவுதான். செகண்ட் லெக்ல பார்க்கணும். இது ஃபர்ஸ்ட் லெக். மேல இருந்து கீழே வந்து இவ்வளவு தூரம் வந்துட்டு இந்த ஒரே ஒரு கேண்டில் ப்ளூ வந்து நமக்கு கொண்டு போயிடாது மேல. அது எப்படி 3 மினிட்ஸ்ல என்ட்ரி கொடுக்கலன்னு நினைக்கிறேன். இது இல்லையா? அதையும் செக் பண்ணிப்போம். இது நம்ம ஏமாத்திருந்துச்சுன்னா என்ன மாதிரி ஆயிருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ நீங்க தப்பாவே பார்த்துட்டீங்க. இது வந்து யாருக்கு சவுண்டா இருக்கு? இந்த இடத்துல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கேண்ட்லேயே வந்து நீங்க பார்த்துட்டீங்க. இதுதான் சிக்னல்லாம் கன்சிடர் பண்ணிட்டீங்களே வச்சுப்போம். என்ன நடந்திருக்குன்னு போய் பார்த்துடலாம். அப்போ நம்ம எங்கேருந்து பை நீங்க பார்ப்பீங்க, இங்கேருந்து பார்ப்பீங்க கரெக்டா? ஆமா இப்போ சார். 3 மினிட்ஸ் போய் பார்ப்போம். 3 மினிட்ஸ்ல அங்கேருந்து நமக்கு சிக்னல் கிடைச்சிருக்கான்னு கேட்டா என்ட்ரி எல்லாம் கிடைச்சிருக்கு. ஆனால் என்ட்ரி நமக்கு ட்ரிகர் ஆகலை. என்ட்ரி ட்ரிகர் ஆகும்போது மார்க்கெட் வந்து ரெட் கலர் கேண்டிலே ஜென்ரேட் பண்ணிடுச்சு, பேண்டி பிரேக் அவுட் பண்ணி கீழே வச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி என்ட்ரி நம்ம போக மாட்டோம். கேண்டில் போயிடுச்சு சார். ஆல்மோஸ்ட் 1.5 மணி நேரம். அதுவே இல்லாமல் என்ட்ரி கொடுத்து எவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. இவ்வளோ நேரம் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா திரும்பவும் இந்த இடத்துல புதுசாகவே கலர் பேட்டர்ன் வந்து பை பண்ண தான் போவோம். நம்ம அது போக மாட்டோம். இந்த பையில் நம்ம இவ்வளோ தூரத்துக்கு அப்புறமா இங்கே எம்ஏ போட்டுட்டு எம்மா எடுக்கலனா கூட நம்மளோட கேண்டில் கவுண்ட்னு இருக்குல்ல, சிக்னல் வந்து உடனே ஒரு அடுத்த 2-3 கேண்டில் வந்து தொட்டுட்டு பறக்கும் நமக்கு. அப்படி பறந்தால் தான் என்ட்ரி. அடுத்து ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு கன்சல்டேஷனுக்கு அப்புறம் வருது அப்படின்னா ப்ராப்பரான பவுன்ஸ் பேட்டர்ன் நமக்கு இங்கே கிடைக்கணும். அது பவுன்ஸ் பேட்டர்ன் கிடைச்சிருக்கான்னு கேட்டால் எடுத்த உடனே நேராக என்ன பண்ணிட்டேன், இந்த ஒரு கேண்டிலே பிரேக் அவுட்டே கொடுத்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ட்ரி பைக்கு பார்க்கக்கூடாதுன்னு இல்லை, பார்க்கலாம், வந்தால் எடுக்கலாம். ஆனால் வரலையே, அதான் வரவும் வராது. அப்படி இந்த டவுட் புரிஞ்சுதா அகஸ்டின் உங்களுக்கு? இப்போ கிளியர் ஆயிடுச்சா? புரிஞ்சுது. ஓகே. அப்போ நம்ம இந்த இடத்துல வரும் இந்த என்ட்ரி எடுத்துருக்கோம். எப்படி எடுத்துருக்கோம்? ஸோ சிக்னல் கேண்டில் கிடச்சிருச்சு. இது சிக்னல் கேண்டில். நம்ம அதுக்கடுத்து என்ட்ரி பார்க்க போகிற கேண்டில் இந்த கேண்டில்லேருந்து நம்ம வாட்ச் பண்ண போகிறோம் 3 மினிட்ல. அது 3 மினிட்ல போனோடனே பை என்ட்ரி எப்போ வருதோ, ஏன்னா பைக்கு தானே சிக்னல் எதிர்பார்த்தோம், பைக்கு அங்கே கிடச்சிருக்கு. இந்த இடத்துல பை என்ட்ரி எப்போ வருதோ போட்டுட்டு கண்ணை போட்டு கம்முன்னு உட்காந்துக்க வேண்டியது. அது டார்கெட் எங்கே வைக்கணுமோ அதை வச்சுட்டிங்கன்னா அது போயிடும். ஸோ அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் எதாவது பார்ப்போம். எந்த ரேண்டமாக ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் செக் பண்ணுவோம். இந்த என்ட்ரி பார்க்கலாமா ஆகாஷ்? இதில் கன்ஃபர்மேஷன் கேண்டில் இல்லையா சார்? 5 மினிட்ஸ் ஜஸ்ட் நீங்கள் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சிக்னல் மட்டும் தான் அங்கே பார்க்குறீங்க. ஆனால் 3 மினிட்ஸில் என்ட்ரி கன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்து தான் என்ட்ரி போகிறீங்க. ஓகே. அது இல்லாமல் அங்கே என்ட்ரி போகக்கூடாது சார். ஓகே சார். ஓகே. அந்த ஈஸியாக என்ட்ரி மெத்தட் அப்ளை பண்ணிடணும்.
அதை மாற்றக்கூடாது. அதெல்லாம் எந்த சேஞ்சஸும் இல்லை. நம்ம ஓகே ஒர்க்கை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸே வந்து 5 மினிட்ஸில் சிக்னல் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து 3 மினிட்ஸ்க்கு போகணும். 3 மினிட்ஸில் போயிட்டு ஈஸியாக பார்த்துணும். ஈஸியாக பார்த்துடணும். ஓகே சார். நம்ம டேரெக்டாக இங்கே உட்காந்து 5 மினிட்ஸில் எடுத்து அது ஓகே, உங்களுக்கு லேட்டாக தானே கிடைக்குது, கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடியே கிடைக்கும், அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் எஸ்எல் கம்மியாக இருக்கும். எஸ்எல் கம்மியாக இருக்கும், ரொம்ப லோவில் எஸ்எல் கிடைக்கும், இதை விட சின்னதாக கிடைக்கும். ஓகே சார். ஓகே. அந்த ஏன் அந்த 5 மினிட்ஸோடைய சிக்னல் வந்தவனே போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பேண்டில் பிரேக் அவுட் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 3 மினிட்ஸோடைய என்ட்ரி. நீங்கள் டேரெக்டாக வந்து ஒரு பேண்ட் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த பேண்டுக்கு மார்க்கெட் என்ன ஆகிருக்குன்னா மேலே இப்படி சுற்றிட்டு வந்து இப்படி வந்து பவுன்ஸ் ஆகி நிற்கிது. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெட் கேண்டில் கொடுத்துடுச்சு, அடுத்த கேண்டில் பிரேக் அவுட் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துருச்சுன்னு வைங்க. அப்படியே ஷிஃப்ட் பண்ணி 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் பேண்ட் இங்கே இருக்கும் லைட்டாக. ஆனால் அங்கே உங்களுக்கு சிக்னல் வந்திருந்தா இந்த கேண்டில் வந்து இப்படி வந்த கேண்டில் ப்ளூலேயே இருந்ததுன்னா கண்டிப்பாக 100% இந்த பேண்டை உடைக்காது, திருப்பி விட்ரும். அப்போ உங்களுக்கு 3 மினிட்ஸ் என்ன ஆகிடும், எஸ்எல் ஆகிடுமா? ஆமாம் சார். ஒருவேளை இந்த 5 மினிட்ஸில் சிக்னல் வந்திருந்ததுன்னா, வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த 3 மினிட்ஸ் அந்த பேண்ட் பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணி கொண்டு போகும். ஓகே சார். இது இவ்வளோ தான் வித்தியாசம். இது உங்களை எங்கே காப்பாற்றினா, உங்களை எம்டபிள்யூல மெயினாக அது காப்பாற்றிடும். ஏன்னா பேண்ட் பிரேக் அவுட்டில் தான் உங்களுக்கு அந்த தப்பே நடக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப அக்ரெசிவாக 3 மினிட்ஸ் பேண்ட் பிரேக் அவுட் உள்ளே போவீங்க, ஆனால் 5 மினிட்ஸில் அதுக்கு கீழே தான் பேண்டே இருக்கும் கம்பல்சரி, எப்போவுமே அப்படி தான் இருக்கும். அது எந்த சேஞ்சஸும் கிடையாது, ஏன்னா அந்த பேண்டோடைய ஸ்ட்ரக்சர் அப்படி தான் இருக்குது. அப்போ நீங்கள் 3 மினிட்ஸில் நீங்கள் பார்க்க போகிற பேண்ட் பிரேக் அவுட் தப்பா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 5 மினிட்ஸில் அட்லீஸ்ட் அங்கே வந்து உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கலாம் பரவாயில்ல, கலர் சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும், அவ்வளோதான். அதை மட்டும் ஞாபகம் வச்சு பாருங்க. சரியா? அவ்வளோதான். இதில் வேற எதுவும் இல்லை. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லை. ஓகே, தேங்க்யூ. க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்போ இதை. சார் செகண்ட் ஹாஃப் ரெக்கார்ட் பண்ணீங்களா? ரெக்கார்ட் பண்ணிட்டேன், ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.